வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு ஒரு அருமையான சம்பவத்தோட நம்ம வந்திருக்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி மாட்டிறைச்சியில் வந்து நல்ல ஒரு வத்தல் குழம்பொண்டு வைக்க போகிறோம். மாட்டிறைச்சி நல்லா பிரட்டி ஒரு குழம்பொண்டு வைக்க போகிறோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வந்து அதுக்கு நல்ல தனி இறைச்சியாக வேண்டியிருக்கோம். மாட்டிறைச்சி தனி இறைச்சி வேண்டியிருக்கோம். நீங்கள் இந்த சேனலுக்கு இந்த வீடியோவில் புதுசாக வந்துருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து உடனே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீடியோக்குள்ளே தொடர்ந்து போகலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி எல்லாம் வெட்டிட்டேன். ஃபுல்லாக வெட்டி எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. அதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரம்பையில் இதெல்லாம் எடுத்துருக்குறோம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா மற்றது இறைச்சி சரக்கு ஐட்டம் அது வந்து எடுத்துருக்குறோம். அதில் பெருஞ்சீரகம், கடுகு, மற்றது பிரியாணியில் கருவாப்பட்டை இதெல்லாம் எடுத்துருக்குறோம். இப்போ வந்து இறைச்சியை முதல் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மஞ்சள் தூள், அடுத்தது வந்து மிளகாத்தூள், இறைச்சியின் அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து அளவோடு கலந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் உப்பும் அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் போட்டு வந்து என்ன செய்யணும்னா அதுக்கப்புறம் வந்து இஞ்சி கிழங்கும் உள்ளியும் இஞ்சியும் 2 கொண்டா அடிச்சிருக்கு, அதையும் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலும்பு ஒன்றும் இல்லை, எல்லாம் தனி இறைச்சி என்றபடியாக வந்து நல்லா வந்து ஊறி கொடுக்கும். இப்போ வந்து மிளகாத்தூள், மஞ்சள் இதெல்லாம் போட்டாலே வந்து இது கிட்டத்தட்ட ஒரு மசாலா மாதிரி தான் வரும். அப்போ அதை வந்து நாங்கள் நல்லா ஊறி பிடிக்கக்கூடிய மாதிரி வந்து நல்லா கிளறி விடணும். இறைச்சியில் வந்து நிறைய தண்ணி இருக்குது. அப்போ அந்த தண்ணி வந்து இந்த போட்ட கலவை எல்லாத்தையும் வந்து நல்லா இழுத்து வச்சுக்கொள்ளும். அப்போ தான் வந்து நல்லா ஊறி பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு இனி இந்த வதக்குறதுக்குரிய அளவில் பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து இந்த இறைச்சி வந்து ஊறிடும். எல்லாம் ஊற வச்சு எல்லாம் ரெடி ஆகிடும். அது பார்த்திங்கன்னா அந்த பெருஞ்சீரகம், கடுகு, பிரியாணியில் கருவேப்பட்டை அது எல்லாத்தையும் போட்டு அதோடு சேர்த்து வெங்காயத்தையும் வந்து போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வட்டி எடுத்துருக்கேன்னு சொன்னால் வெங்காயம் நல்லா போட்டு வதக்கினா வந்து கரை நல்லா ருசியாக இருக்கும். அதோட வந்து நல்ல பருவத்தை வந்து சரியாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வதங்குற பருவம் சரியாக இருக்கணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியிலேயே புதினா கொஞ்சம் வேண்டி நாங்கள் இருந்தது. அப்போ நாங்கள் வந்து வதக்கேக்கையும் வந்து முதல்ல போடுறோம். ஆரம்பத்தில் வதக்கேக்கையும் போடுறோம், கடைசியாக வந்து இறக்கேக்கையும் போட போகிறோம்னு சொன்னால் இது வந்து நிறைய இதில் நல்ல வாசம் இருக்குது, வாசம் வரும். இதெல்லாம் போட்டு சமைக்கையில் வந்து நல்ல வாசமாக இருக்கும் கறி வந்து. அதுக்காக வந்து நாங்கள் 2 இடத்துல வந்து போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதோடு வந்து அடுத்தது கருவேப்பிலையும் வந்து நாங்கள் சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதோட ஒரு 3-4 பச்சை மிளகா போடுங்க. கறிக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுட்டு வந்து இப்போ நல்லா வந்து வதக்கி எடுக்கணும். அந்த வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் மாறி கொண்டு வருது. அந்த பருவத்தை நீங்கள் கணக்கு வச்சு கொள்ளுங்க. இப்போ வந்து பருவம் ஓகே ஆகிட்டு இனி வந்து நாங்கள் அந்த ஊற வச்ச இறைச்சி இருக்குது தானே, அந்த இறைச்சியை வந்து இதுக்குள்ளே போட்டு பிரட்ட போகிறோம். இப்போ பாருங்க இறைச்சி நல்லா ஊறி வந்துருக்குது. இப்போ போட்டு பிரட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி கலரை பார்த்தாலே தெரியும். இறைச்சியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இறைச்சி தான். இது வந்து அந்த இறைச்சியை பார்க்கவே தெரியுது. சிலது அந்த மாடு வந்து என்னென்னு சொல்கிறது, அந்த முத்தினது அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து நல்ல பருவமான இறைச்சி. இப்போ வந்து நல்லா மூடி அவிய விடுவோம். அவிய விட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இறைச்சி சரக்கு வந்து இதுக்கு இடித்து போடத்தானே வேணும். அதுக்கு வந்து அந்த இடைவெளியில் வந்து இறைச்சி சரக்கு வந்து நாங்கள் வறுத்து அதை ரெடி பண்ண போகிறோம். இறைச்சி சரக்கு அது ஒரு பேக்கெட்டை போடுறோம். ஆனால் இதில் அளவாக தான் எடுக்க போகிறோம். இப்போ வறுத்து அடிக்க வந்து எல்லாத்தையும்
ஒரேடியாக வந்து வறுத்து இடித்து வைக்கணும். திருப்பியும் கறிகள் சமைக்க வந்து தேவைப்படுமென்றதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா வந்து வறுத்தடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, இறைச்சி வந்து நல்லா மூடி அவிய விட்டுனாங்க. இப்போ திறந்து பார்த்தா நல்லா கொண்டு அவிஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் இன்னும் அவிய இருக்குது, இன்னும் வேலைப்பாடுகள் இருக்குது. இப்போ வந்து இந்த இந்த வத்தல் தண்ணி என்னென்னு சொல்கிறது, இந்த இறைச்சியில் இந்த அவிஞ்சு தண்ணி வந்து வெளியில் வரும். அந்த தண்ணி அதுக்கே நிற்குது. அதுக்குள்ளே வந்து நாங்கள் தூளை போட்டு பிரட்ட போகிறோம். ஏன்னா அந்த இறைச்சி அவிஞ்ச தண்ணி வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இறைச்சியில் சூப்புகள் அப்படி இப்படி எல்லாம் வைக்கிறது தானே. அப்போ அந்த அப்படி ஒரு ருசியில் இருக்கும். அதுக்கு வந்து தூளை வந்து நாங்கள் நல்லா போட்டு பிரட்டி எடுக்கிறோம். பாருங்க, இப்போ அந்த தண்ணி அதுக்குள்ளே நிற்கிது. அதுக்குள்ளே வந்து தூள் பிரண்டு வரைக்குள்ள நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கறி. இறைச்சி அவிஞ்சு வந்து அந்த தண்ணியெல்லாம் முழுமையாக வற்றி தனியாக வரும் இறைச்சி வந்துச்சுன்னு சொன்னாலும் இறைச்சியின் டேஸ்ட்டு வந்து கூடவே இருக்கும். என்ன சொன்னால் தண்ணி அந்த அதில் இந்த இறைச்சியில் இருக்கிற எல்லா இதுவும் வந்து ஆவியாக போயிடும். அப்போ அதுக்கு பிறகு வரும் தனி இறைச்சி மட்டும் அப்படி மரக்கட்ட மாதிரி இருக்கும். அதிலே வந்து கொஞ்சம் நீங்கள் கவனித்து கொள்ளணும். பார்த்திங்கன்னா இறைச்சி சிறக்கும் வந்து வறுபட்டு கொண்டிருக்கு. இப்போ வந்து பால் விட போகிறோம். தேங்காய் பால், நல்லா தடித்த பாலை விட்டு அளவுக்கு விட்டு கிளறி இனி திருப்பியும் இதை வந்து அவிய விடணும். எங்களோட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் போய் நீங்கள் மதியத்தில் ஒரு சாப்பாடு கட்டி பாருங்க, கடை வழியில் ஒரு சாப்பாடு கட்டி பாருங்க. கட்டிட்டு அந்த இறைச்சி கறியில் அதில் சமைச்சிருப்பாங்க. அந்த கறியில் வேண்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழம்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, அப்படி தூக்கி எறியணும் மாதிரி இருக்கும். அந்த கறிகளை பார்த்தா அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி ஒரு கறியை சமைச்சு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி காசை வேண்டி அந்த சாப்பாடை வந்து நல்ல ருசியாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, கறி வந்து தூளெல்லாம் போட்டு கொதிக்க விட்டு இப்போ நல்லா வற்றி நல்ல பருவத்தில் வந்து இன்றைக்கி இப்போ அடுப்பெல்லாம் நூற்றாச்சு. இதுக்குள்ள நீ வந்து கடைசியாக தேசி புளி விடணும். நான் கிட்டத்தட்ட கறிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாதி தேசிக்காய் விட்டுருக்கேன். கொஞ்சம் பெரிய காய் தான், பாதி தேசிக்காய் விட்டுருக்கேன். நீங்களும் அழகாக பார்த்து விட்டுக்கொள்ளுங்க. இறைச்சி கறிக்கு வந்து வளமையில தேசிக்காய் தான் விடணும். மற்ற சமையலுக்கு பழப்பொடி விடலாம், இறைச்சி கறிக்கு வந்து விடணும். இப்போ இறைச்சி சரை கடிச்சு வச்சுருந்தோம் நாங்கள், அதையும் வந்து அளவாக ஒரு கரண்டி போட்டிருக்கிறோம். இதுக்குள்ள வந்து அந்த கொத்தமல்லியில் இருந்தங்க இருக்குன்னு சொன்னேன் நான், அதையும் வந்து இதுக்குள்ள போட்டு பிரட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதில் வந்து நாங்கள் இந்த வளமையாக இறைச்சி கறியெல்லாம் வந்து நாங்கள் சாப்பாடோட சேர்த்தெல்லாம் காட்டுவோம். அப்போ அந்த மாதிரி இதில் வந்து காட்டலைன்னு சொன்னால் இறைச்சி கறி நான் வந்து சாப்பிட்றேன் இல்லை. அதனால் வந்து இதை நாங்கள் அந்த சட்டியோடைய அவங்களுக்கு வந்து காட்டுறோம். அருமையான ஒரு கறி, பார்க்கவே தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியுது. இது இந்த கொத்தமல்லியிலையும் போட்டு பிரட்டி இருக்கிறோம். இதுபோல் தொடர்ந்து எங்களை வீடியோக்களை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து எங்களை சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.